பயத்திலிருந்து விடுதலை தர சுபம். ஆண்டவரே, நீர் என் ஒளி, நீர் என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே, என் வாழ்வில் அரண், நான் யாருக்கு திகைக்க வேண்டும்? சங்கீதம் 27:1. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். நீர் அஞ்சாதே என்று வாக்கு கொடுத்தவர். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் என் பக்கத்தில் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். ஏசாயா 41:10. நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியும் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். 2 தீமோத்தேயு 1:7. ஏனெனில் கடவுள் நமக்கு வழங்கிய தூய ஆவி அச்சத்தின் ஆவி அல்ல, மாறாக அது வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட ஆவி. சங்கீதம் 34:4. நான் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு பதில் அளித்தார். என் எல்லா அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கும் எல்லா பயங்களையும் முன் கொண்டு வருங்கள். உங்கள் மனதில் அலக்களிக்கப்பட்ட எல்லா நோய், தோல்வி எல்லாத்தையும் நினைவு கூறுங்கள். சிறு நிமிடத்துக்கு பின்பு சுபிப்போம். ஆண்டவரே, என் இதயத்தை வாட்டுகிற இந்த பயங்களை உம் பக்கத்தில் வைக்கிறேன். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி இருக்கிறேன். 1 பேதுரு 5:7. என் பாரத்தை நீர் சுமந்து கொள்வதற்காக நன்றி. என் குழப்பமான சிந்தனைகளை உம்முடைய இரத்தத்தால் மூடி அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அது அஞ்சவும் வேண்டாம். யோவான் 14:27. இயேசுவின் நாமத்தில் நான் பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன். நான் தனிமையில் இல்லை, நீர் என்னோடு இருக்கிறீர். இன்று முதல் நான் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவேன். நீர் எனக்கு தந்திருக்கும் மேலான அமைதிக்கு நன்றி. ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இதே போல இன்னொரு சுபத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.